என் கணவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் என்று தேவாலயத்தில் வைத்து அவர் மனைவி கூறுவது தெய்வ அன்பை வெளிப்படுத்துகிறது. Person who takes revenge, he forgives everybody. We are here to forgive everybody. கடந்த திங்கட்கிழமை அன்று சர்ச்சில் செய்து கொடுத்துவிட்டு திரும்ப வரும் பிரவீன் பகடானாவை கொலை செய்து கொன்று சாலை ஓரத்தில் போட்டுள்ளனர். கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் குரல் கொடுத்துள்ளார். இவருக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வந்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. இது திட்டமிட்ட கொலையாக காணப்படுகிறது என்று காங்கிரஸ் தலைவர் OS சர்மிளா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். முன்னாள் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் பல தலைவர்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செகந்திராபாத்தில் சென்னரி பேப்டிஸ்ட் ஆலயத்தில் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர். Deepest gratitude. Everybody standing for my husband. I praise God for making him what. என் கணவர் விட்டு சென்ற ஊழியத்தை நினைத்து பெருமைப்படுகிறேன். நானும் தொடர்ந்து ஊழியத்தை செய்வேன். Everybody who followed him, he was a humble and generous man. He was not a person who takes revenge. He forgives everybody. We are here to forgive everybody. And I again thank you everybody here and all over the world praying for me. என் கணவரை பின்பற்றுகிற யாவரையும் மிகவும் பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். என் கணவர் யாரையும் பழி வாங்க மாட்டார். அவர் அனைவரையும் மன்னிப்பார். நாங்களும் எல்லாரையும் மன்னிக்கிறோம். கொலை செய்த மனிதர்களையும் மன்னிக்கிறோம். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஜெபித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.